ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்ட் 1 எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். டைரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 120ஐ மீசியமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பேவா ஆக இருக்க இயலாது. அதாவது எல்சிஎம் வந்து 120ன்னு சொல்லிட்டாங்க. இந்த எல்சிஎம் 2 எண்ணுடைய எல்சிஎம் தான் வந்துட்டு 120. ஸோ எந்த எண் வந்து மீப்பேவா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷன்லேருந்தே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்ஸ் வந்ததுன்னா, கொஷின் வந்ததுன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லேயும் நம்ம அதை வந்து போட்டுடலாம். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி அதை போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு மீப்பேவா அப்படின்றாங்க. அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 120 எந்த நம்பர் வந்து டிவைட் பண்ணுதோ அதுதான் வந்து மீப்பேவா, அதாவது ஹச்சிசிஎஃப். ஓகேவா? டிவைட் ஆச்சுன்னா ஹச்சிசிஎஃப். சப்போஸ் டிவைட் ஆகலைன்னா அது ஹச்சிசிஎஃப் கிடையாது. இவங்க கொஷினில் கேட்டிருக்கிறதும் இந்த 4 ஆப்ஷனில் எது ஹச்சிசிஎஃப் இல்லை அப்படின்றத வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ 120. இப்போ நம்ம இங்கேயே போட்டு செக் பண்ணலாம். இவ்வளோ பேஜ் வேணாம். 120. இப்போ 120 60ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஒரு 0க்கு 0 போயிடுச்சு. 1 6 6 12. இது வந்து என்னது? டிவைட் ஆகுது. அடுத்தது இப்போ பி ஆப்ஷனுக்கு போகலாம். அப்போ இது கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மீப்பே ஹச்சிசிஎஃபாக இருக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹச்சிசிஎஃப் தான். ஏன்னா டிவைட் ஆகி காமனாக ஒரு நம்பர் வந்துடுச்சு பாருங்கள். டிவைட் ஆகுது. 120 வந்து 60 வந்து டிவைட் பண்ணுது. அடுத்தது 120/40. இது டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1 4 4 3 12. இதுவும் 120ஆல் டிவைட் ஆகுது. 40ஆல் டிவைட் ஆகுது. அடுத்தது 80 பாருங்கள். 120/80. 0க்கு 0 4 வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணலாம். 1 4 2 8 3 12. பாருங்கள், இது வந்து டிவைட் ஆகலை. ஓகேவா? இதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். 80 தான் நம்மளுடைய ஆன்சர். இருந்தாலும் 30 ஆப்ஷன் டியை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இது டிவைட் ஆகுதா ஆகலையான்னு சொல்லிட்டு. 120/30. 1 3 4 12. இது டிவைட் ஆகுது. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் தேர்ஃபோர் ஆப்ஷன் சி 80 தான் வந்துட்டு இது. ஹச்சிசிஎஃபா கிடையாது. இது வந்து ஹச்சிசிஎஃப் இல்லை. ஆப்ஷன் டி வந்து ஆப்ஷன் சி வந்து ஹச்சிசிஎஃப் கிடையாது. அவங்க கொஷின்லேயும் அதான் கேட்டிருக்குறாங்க. 120ஐ மீசியமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீப்பேவா ஆக இருக்க இயலாது. 80 தான் வந்து இருக்காது. ஹச்சிசிஎஃபாக இருக்காது. இப்போ நம்ம அடுத்து 7th சம் போகலாம். இப்போ பாருங்கள், 7th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 மற்றும் அவற்றின் மீப்பேவா 5 எனில் அவ்வெண்கள் யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா, 2 எண்களின் பெருக்கல் பலன் சொல்லிட்டு XY = HCF எல்சிஎம் × HCF தான். ஸோ இதில் HCF கொடுத்துட்டாங்க பாருங்கள். HCF கொடுத்துட்டாங்க. 2 எண்களுடைய XY இங்கே பாருங்கள். HCF 5. 2 எண்களுடைய பெருக்கல் பலன் XY × 300. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, 2 எண்களுடைய பெருக்கல் பலன் 300னா அப்போ அந்த 2 எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் நான் சொல்லிடுறேன்.
ஏன்னா இதே போல் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் இதுவும் ஒரு இப்போ 6th சம் மாதிரி இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்ப்போம். ஆப்ஷனில் பார்த்துட்டு ஃபுல்லாக டெஃபினேஷனாகவும் நான் போட்டு தரேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்க்கலாம். இப்போ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 15 × 20 மல்டிப்ளை பண்ணால் 300 வரும். பாருங்க 5 2 30 0 300. 10 × 20 பெருக்குனா என்ன வரும்? 200 வரும். 15 × 25 பெருக்குனா என்ன வரும்? 15 × 25 பெருக்க போகிறப்ப நம்ம பாருங்கள். 15 × 25 5 25 மீதி 2 ஓரஞ்சு 5 2 கூட்டினா 7 2 10 மீதி 1 2 2 1 கூட்டினா 3 375. அடுத்தது 10 × 15 பெருக்குனா என்ன வரும்? 150 வரும். கரெக்டுங்களா? இப்போது அவங்க என்ன சொன்னாங்க மீப்பேவா 5 2 எண்களுடைய பெருக்கல் பலன் 300. அப்போ இந்த 2 நம்பரை பெருக்கினா மட்டும்தான் 300 வருது. மற்ற எதுக்குமே 300 வரலை. ஸோ ஆப்ஷன் கண்ணை மூடிக்கணும். என்னது? ஏ 15, 20. இதான் இதோடைய ஆன்சர். இப்போ ஃபுல்லாக போடணுன்னாலும் போடுற பாருங்கள். இரு எண்களின் பெருக்கல் பலன் 300 மீப்பேவா 5. இப்போது இரு எண்களின் பெருக்கல் பலன் 300. இப்போ நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அந்த மீப்பேவா இருக்கு இல்லையா, அதை வச்சு போடலாம். பாருங்கள் எல்சிஎம் இரு எண்களின் பெருக்கல் பலன் 300 கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போது இரு எண்களின் பெருக்கல் பலன் 300 அவற்றின் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி போகலாம். என்ன ஃபார்முலா? இரு எண்களின் பெருக்கல் பலன் XY × LCM × HCF. இதான் வந்துட்டு அந்த ஃபார்முலா. இப்போ XY தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 300ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. 300 = LCM தெரியாது × HCF வந்து என்னது 5. இப்போ இதால் அடிக்கலாமா? ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30. அப்போ LCM = 60. சரிங்களா? இப்போது நம்ம வந்து அந்த இரு எண்களுடைய பெருக்கல் பலன் 300 கொடுத்துட்டாங்களா. இரு எண்கள் நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு இரு எண்கள் பார்க்குறப்ப நமக்கு காமனாக இருக்கிற நம்பர் என்னென்னா HCF = 5 தான். ஸோ அதனால் வந்து அந்த HCFஆல் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். ஸோ 5x × 5y = 300. இது டைரெக்டாகவும் அடிக்கலாம், இல்லைன்னா XY = வச்சுக்கணும் 300 ÷ 5 × 5. இது இல்லை 25ஆலும் போட்டு வச்சுக்கலாம். நான் இது வந்து மல்டிப்ளேஷன் பண்ணுறதுக்கு வந்து டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு இப்படி போட்டுக்கினேன். பாருங்கள், ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30 0 ஓரஞ்சு 5 12 5 60. ஸோ XY = 12. இப்போது XY = 12 வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம், எதால் பெருக்கினா 12 வரும் அப்படின்னு பார்க்குறோம். 3 × 12, அப்புறமா வந்துட்டு 6 × 12. இப்போ இது X, இது Y, அதே போல் இது X Y. இப்போது இந்த இதை வந்து அது HCF வந்து 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதால் அந்த 5ஆல் பெருக்கணும். இப்போது 3 × 5 4 × 5 15 20. அதே போல் இதையும் 6 × 5
2 × 5 6 30 10. இப்போ இந்த 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுங்க. அதே போல் 30க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுங்க. இது எல்சிஎம் எடுத்தால் 5 வரணும். சாரி, ஹச்சிசிஎஃப் எடுங்க. 15க்கும் 20க்கும் ஹச்சிசிஎஃப் எடுங்க. 30க்கும் 10க்கும் ஹச்சிசிஎஃப் எடுத்தால் 5 வரணும். ஏன்னா நமக்கு ஹச்சிசிஎஃப்னா கொடுத்துருக்காங்க, 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வந்துச்சுன்னா இப்போ நம்ம இது எதில் வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறத, ஹச்சிசிஎஃப் போடுறத எது 5 வருதோ அதுதான் வந்து இந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணணும். இப்போ 15க்கும் 20க்கும் ஹச்சிசிஎஃப் எடுங்க. 3 5 4 20. ஸோ 5 வந்துடுச்சு. இதுக்கு மேலே ஹச்சிசிஎஃப் எடுக்க முடியாது. அடுத்தது 30க்கும் 10க்கும் ஹச்சிசிஎஃப் எடுங்க. ஸ்பேஸ் இல்லைன்றதுனால நான் இங்கே போட்டுட்டேன். இது எதால் அது பண்ணலாம், இதையும் 5ஆல் பண்ணலாம். 6 5 30, 2 5 10. இது மறுபடியும் 2ஆல் வகுப்போம். 1 2 6, 1 2 2. இப்போது இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 10 வரும். நமக்கு ஹச்சிசிஎஃப் வந்து 10 கொடுக்கல, 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது இது கிடையாது. 10, 30 கிடையாது. அப்போ என்னது? 15, 20 தான் வந்துட்டு அந்த இரு எண்கள். சரியா? அப்போ ஆன்சர் பாருங்கள், 15, 20 தான் நமக்கும் இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடலில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இது எதுக்கு நான் உங்களுக்கு இதை போல் ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னா, சப்போஸ் தெரியல, டக்குன்னு நமக்கு அந்த இது ஷார்ட்கட் வந்து மறந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து கை கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதே போல் வச்சு நான் போட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்த சம் போய்க்கலாம். இந்த ஒரு சம்மு மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கசகசன்னு எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதனால் இந்த சம்ஸ் ஒரு ஸ்டெப்பும் போடுறப்ப வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்து போடுங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது 8th சம் போகலாம். 8th சம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, பார்க்குறவங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னு பாருங்கள். 40 முதல் 100 வரையுள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீப்பே வா 15ஆக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு 15வது வாய்ப்பாடு தெரிஞ்சால் இந்த சம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ 40லேருந்து இதில் எது வந்து 15ல் இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது 15ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், 45 ஒரு 5 5 45 45 15ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது அடுத்து ஒரு 5 60, அடுத்து ஒரு 15 நம்ம ஆட் பண்ணின்னு வரணும். இல்லை 15 வாய்ப்பாடு சொல்லலாம். 3 5 45 4 5 60 5 15 75 6 15 90. ஓகேவா? இதுக்கு மேலே போகலாம். பட் ஆனால் அவங்க 100 வரைக்கும் தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே போனால் 105 வரும். ஸோ அது நமக்கு தேவையில்லாது. இப்போ இந்த 4 நம்பர் தான் இருக்குது. இந்த 4 நம்பரில் 45 60 75 90 எது வந்து மீப்பேவால் அது 15ஆல் டிவைட் ஆகும், எத்தனை ஜோடி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜோடி இருக்குன்னு கேட்டாங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, 45ஆல் 45, 60 45, 75 45, 90 அப்படி தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், 45, ஜோடின்னு கேட்குறதுனால நம்ம இப்படி இது 2 நம்பரையும் சேர்த்து நம்ம போகிறோம். ஓகேவா? இது இப்படி இருந்தால் தானே ஜோடி. சிங்கிள் நம்பராக இருந்தால் ஜோடி கிடையாது இல்லையா? இப்போ 45, 60. அடுத்தது 45, 75 45, 90. அடுத்தது 60. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து 60ஆல் இப்போ இது ரெண்டுத்தையும் இது பண்ணுறோம். 60, 75 60, 90. இன்னொரு ஆப்ஷன் அது இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா?
60, 90 போட்டாச்சு. இப்போ 75 ஒரே ஒரு நம்பர், ஒரே ஒரு இதுதான் இருக்குது. 75, 90. திருப்பி இங்கேருந்து இப்படி வரலாம் கூடாது, ஓகேவா? 90க்குன்னு சொல்லிட்டு 90லேருந்து வரக்கூடாது. ஏன்னா 90க்கு ஆல்ரெடி வந்தாச்சு. 90க்கு 75 வந்துடுச்சு, 90க்கு 60 வந்தாச்சு, 90க்கு 45 வந்துடுச்சு. ஸோ அதனால் 90ஆல் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்லாம் பண்ணாதீங்க, நம்பர் போடணும்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால், அதாவது 2 நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 15 வரணும். அப்படி 15 வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், 45க்கும் 60க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் வருதா? 15 வருதா? அடுத்தது 45க்கும் 75க்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் 15 வருமா? வராது. ஸோ அப்போ இது கிடையாது. 45க்கும் 90க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 15 வருமா? வராது. 60க்கும் 75க்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம், அதை மைனஸ் பண்ணால் 15 வருதா? வருது. 60க்கும் 90க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் வந்துட்டு 15 வருதா? இல்லை, வரல. 75க்கும் 90க்கும் 15 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 15 வருதா? வருது. அதுக்கப்புறம் 75, 90க்கு 15. சாரி, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். என்னென்னா 15, 75 பாருங்கள், இதுலேயும் 15 இருக்குது, அதாவது 30 இருக்குது. 15ஆல் டிவைட் ஆகும். இதில் 45, 90 இருக்குது இல்லையா? அதனால் இதில் பாதி 45 + 45 பாதி இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எடுக்கக்கூடாது. அடுத்தது இது வந்து 60, 75ல் 15 டிவைட் ஆகுது. 30, 90 பாருங்கள், இதில் பாதி தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இதில் எல்லாம் வந்து 15 மடங்காக இருக்குது. இதில் பாதி அப்படின்ட்டு இது 45 + 45 போட்டால் 90, 30 + 30 போட்டால் 60 + 30 போட்டால் 90. ஸோ அதனால் இது கிடையாது. அப்போ 45, 60 ஒரு ஜோடி, அப்புறம் 45, 75 ஒரு ஜோடி, ரெண்டாவது ஜோடி. மூணாவது ஜோடி வந்து 60, 75. நாலாவது ஜோடி வந்துட்டு 75, 90. சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஜோடியாக இருக்குதுன்னா 4 ஜோடிகள். இன்னும் அதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 40 முதல் 100 வரையுள்ள எண்களில் எத்தனை எண் ஜோடிகளின் மீபேவா 15ஆக இருக்க முடியும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 40, 40 ஸோ அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 40லேருந்து 100 வரைக்கும் 15 மடங்காக எது இருக்குது அப்படின்ட்டு 15ஆல் டிவைட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். 45, 60, 75, 90. ஸோ இதெல்லாம் பேர் கேட்டிருக்காங்க இல்லையா? ஜோடி கேட்டிருக்காங்க. இதை நம்ம பேர் பண்ணணும், ஜோடி ஆகணும். அப்போ 45, 60, 45, 75, 45, 90, 60, 75, 60, 90, 75, 90. அடுத்தது இது எது வந்து 30ஆல் 15ஆல் டிவைட் ஆகுது? இதில் காமனாக எது இருக்குதுன்னு பார்க்கணும். இது வந்துட்டு 15, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 15, இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 15 மடங்காக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இதுக்கு பாதியாக இருக்குது, 45 இருக்குது. இது 15 மடங்கு தான், ஆனால் இதில் பாதி ஃபேக்டராக இருக்குது. ஸோ அப்போ இது எடுத்துக்கூடாது, பாதி நம்பராக இருக்குது. 60, 75 இது 15க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 15, 60, 90 இதில் பாதி இருக்குது, 75, 90. அடுத்து பாருங்கள், 9th சம். இரு எண்களின் விகிதம் 5:7, அவ்வெண்களின் கூடுதல் 108 எனில் அவ்விரு எண்களில் பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இரு எண்களின் விகிதம் 108, இரு எண்களின் விகிதம் கொடுத்துட்டு அந்த எண்களுடைய இந்த 2 எண்ணுடைய கூடுதல் வந்து 108 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் வந்து நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா பெரிய எண் கேட்குறாங்க இல்லையா? அப்போ தெரியாது, அப்போ எக்ஸோடைய வேல்யூ தெரியாது நமக்கு. ஸோ 5x இன்ட்டு வரக்கூடாது, கூடுதல் அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம கூட்டணும். 5x + 7x = 108. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 12x = 108.
இப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு 12 வந்து அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடலாம். 108/12 ரெண்டாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 6 2 12, I2 10, 4 2 8. இப்போ 6ஆவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 6 6, 9 54. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இரு எண்களில் சரியா இந்த 5:7 இந்த 2 எண்ணில் எது வந்து பெரிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுலேயே நமக்கு எது பெரிய எண் தெரியுது? 7 தான் பெரிய எண் தெரியுது. அப்போ 7ல் இதை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 7xல். ஓகேவா? 7x 7 × 9 எக்ஸுன்ற இடத்துல 9 போட்டால் எத்தனை வருது? 9 7 63, 7 9 63. சப்போஸ் சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி கேட்டாங்கன்னா என்ன வரும்? இப்போ 5 தான் வரும். 5x 5 × 9 45. ஸோ இதான், இதுவும் ரொம்ப ஈஸி தான். எல்லா சம்முமே ஈஸி தான். நம்ம பார்க்குற விதம் அதை வச்சு தான் ஈஸியோ கஷ்டமோ. இரு எண்களின் விகிதம் 5:7. அவ்வெண்களின் கூடுதல் 108 எனில் அவ்விரு எண்களில் பெரிய எண் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இது ரெண்டுத்தையும் இந்த நம்பரையும் கூட்டிக்கணும். சப்போஸ் கூடாமல் பெருக்கல் பலன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் 7th சம்மில் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டது. இப்போ வந்துட்டு 10th சம் போகலாம். 10வது சம் பாருங்கள். 4, 7, 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் பொழுது மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படி என்னன்னு கேட்குறாங்க. அப்படி அந்த எண் 4 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு 4 இலக்க எண் இருக்குது, அதை 4ஆல் டிவைட் பண்ணால் மீதி 3 தருது. 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப மீதி 3 தருது. 13ஆல் டிவைட் பண்ணுறப்போ மீதி 3 தருது. ஸோ அந்த 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4 இலக்க எண் 5 இலக்க எண் அப்படின்ட்டு எல்சிஎம் அண்ட் HCFல வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து வரும், கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மாடலை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். நிறைய பேர் இதில் தான் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. எல்சிஎம் வந்து அந்த எல்சிஎம் கிடைக்கிற நம்பரை மைனஸ் பண்ணணுமா இல்லை மீதி வர நம்பரை வச்சு மைனஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இந்த சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் கொஞ்சம் நல்லா கவனித்து பொறுமையாக இதுக்கு போட்டோன்னா ஆன்சர் வரும், போடணும். இப்போ பாருங்கள், 4 இலக்க எண் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என்ன வரும்? 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10,000. 1000 வந்து 3 இலக்க எண், கரெக்டுங்களா? 10,000 அப்படின்னா 4 இலக்க எண் அப்படின்றப்ப 9,999 தான் வந்து என்னது இந்த 4 இலக்க எண். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது கொடுத்துருக்குற அந்த 3 நம்பரோ இல்லை 4 நம்பரோ 5 நம்பரோ வாட்டவர், அதுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். 4, 7, 13 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் திருப்பி இதே தான் வரப்போகுது. ஸோ அதனால் டைரெக்டாக இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 28, 28 × 13 என்ன வருதுன்னு பார்க்கலாமா? 28 × 13, 3 24, மீதி 2, 3 6, 2 கூட்டினா 8, 1 8, 1 2, 4 16, 364. ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 364. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 364 இருக்கு இல்லையா, இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த 4 இலக்க எண்ணான 9,999ஆல் டிவைட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் 364 வரும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 728 வரும். 2 × 364 728.
மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இதான் கரெக்டாக வரும். ஸோ 1 இதை மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 7 இங்கே கீழே மேலே இருக்கிற 9 கீழே இறக்கிக்கணும் பாருங்கள். அடுத்து இதை வந்து டிவைட் பண்ணால் 1 தான் வரும். 1 2 2ஆலே டிவைட் பண்ணலாம். 2 × 364 728 வருது இல்லையா? அப்போ இது 2ஆல் டிவைட் ஆகாது, 28 வருது இல்லையா? சாரி, இங்கே பாருங்கள் 9 7 இதை மைனஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் பாருங்கள் 2. ஸோ அப்போ 999லேருந்து 728 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 271. அப்புறம் இங்கே இருக்கிற மேலே இருக்கிற 9 கீழே இறக்கிட்டு இதை வந்துட்டு இப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலே வந்துட்டு 1000 தாண்டிடும். அப்போ 3 கூட இன்னொரு 3 ஆட் பண்ணால் 6ஆல் பெருக்கிறப்ப அப்போ அது 2000 கிட்ட வரும். 2000 கிட்ட வந்துன்னா சம்திங் 6 ஒரு 2000 சில்லற வரும். அப்போ 7ஆல் போட்டுக்கோங்க. 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7 28, மீதி 2 6 36 7 42 42 ஸோ அப்போ என்ன வரும்னா வந்துட்டு 2548 வரும். ஓகேவா? இப்போது இதை வந்துட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 1 அப்படின்னா 7 1 வரும். ஸோ 171. இப்போ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதில் தான் வந்துட்டு நம்ம கவனமாக வந்துட்டு மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ 171. இந்த 171 தான் வந்து நமக்கு ஈவாக கிடைச்சிருக்கு. மீதி. இது வந்து ஈவு. ஓகே, அந்த மீதியை வந்து என்ன பண்ணுறோம்? இது கூட எடுத்துன்னு போயிட்டு மைனஸ் பண்ணுறோம். இது இந்த 4 இலக்கு என்னென்னா இது கூட மைனஸ் பண்ணி வர்றது. ஓகே, இது 9999 மைனஸ் 171. இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண டைரெக்டாக மைனஸ் பண்ணுங்கள். 9ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 8. 9ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 2. 9ல் 1 போயிடுச்சுன்னா மீதி 8 9. கரெக்டுங்களா? இப்போது இதுதான் ஆன்சர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சரியா? இப்போது அவங்க மீதி வந்து 3 தரக்கூடிய அப்படின்றாங்களே. அப்போது இந்த நம்பரால் 4 டிவைட் பண்ணால் மீதி 3 தராது. ஏன்னா நீங்கள் அந்த மீதி 3 கூட்டினா தான் மீதி 3 வரும். ஸோ அப்போ அந்த மீதின்றதை வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு மீதி அப்படின்னாங்கன்னா இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டு அந்த மீதியை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ 9828 ப்ளஸ் 3. 9803 கூட்டினா என்ன வரும்? 31. கரெக்டாக? இப்போ தேர்ஃபோர் இதான் ஆன்சர். என்னது? 9831. அவங்க கொஷினில் என்ன கேட்டாங்க? 4, 7, 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் பொழுது மீதி 3 தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது? 9831 தான் 4 இலக்க எண். கொஞ்சம் வந்துட்டு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பாருங்கள், புரிகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுச்சி. அதனால் வந்து சாரி, வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக சொதப்பினதுக்கு. வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இன்னும் ஒரு 10 சம் இருக்குது. அதை நான் வந்துட்டு பார்ட் 3ல் கொடுக்குறேன். சரிங்களா?